ரோஸ் குட்டியை வந்து வெட்னரி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம். இதுக்கு முன்னாடி என் பொண்ணு எங்கள் வீட்டுக்காரரும் போயிட்டுருப்பாங்க டாக்டர்கிட்ட. நான் போனதில்லை. அது டாக்டரை பற்றி ரொம்ப உயர்வாக சொன்னாங்க 2 பேரும். சரி எப்படி தான் இருக்காங்கன்னு பார்த்துட்டு போகலான்னு போனேன். 25 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். சின்ன பொண்ணு வெட்னரி டாக்டரு. அந்த கேஸில் வச்சு இதை வந்து இது வெளில நாய் மாதிரி இருக்காது, ஓடி போயிடும் இல்லையா, வச்சு தூக்கிட்டு போனோம் இல்லைங்களா. தூக்கிட்டு போனேன். அவங்களே திறந்து அதை தூக்குனாங்க பாருங்கள். ஒரு பிறந்த குழந்தைய ஒரு பூவை அனிச்ச மலரை தொட்டால் அப்படியே கசங்கி போயிடும்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி அவ்வளோ அழகாக ஒரு பூ மாதிரி தூக்கி அவங்க நெஞ்சு மேலே அதை வச்சுக்கிட்ட உடனே அது இது ஒரு பார்வை அவங்கள மூஞ்ச ஊற்று பார்க்குது. அவ்வளோ பாசமாக இத்தனை வருஷமாக 1.5 வருஷமாக 1 வருஷமாக சோறு போட்டு வளர்க்குறோம். எங்ககிட்ட கூட அது அப்படி ஒரு பார்வை பார்த்ததில்ல. அந்த டாக்டரை அப்படி பார்க்குது. அதாவது அனிமல்ஸ்க்கு தெரியும் யார் அவங்கள விரும்புகிறாங்கன்ட்டு. ஒரு 10 நிமிஷம் அவங்க தூக்கி வச்சுருந்துட்டு நல்லா இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது, இன்னும் 40 டேஸில் டெலிவரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. எங்கள் வீட்டுக்காரர் கூட ஜோக் அடிச்சிட்டு இருந்தார். பரவாயில்ல, அவனுக்கு பேரம் பேத்தியெல்லாம் பறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் அந்த அனிமல் லவ்வராக இருந்தால் மட்டும்தாங்க அந்த டாக்டர் ஆக முடியும், இல்லாட்டி ஆக முடியாது. ஏதோ மணி மைண்டடாக இருந்தால் அந்த மாதிரி யாரும் தூக்கி வச்சுக்க மாட்டாங்க. ரொம்ப பாசமாக தூக்கி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. எல்லோரும் அங்கே தூக்கிட்டு வந்தவங்கலாம் என்ன யாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் வந்து ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ண நாய், பூனை இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. நாங்கள் ஒண்டி தான் கண்ட்ரி பூனை எடுத்துகிட்டு வந்துருந்தோம். நம்ம ஊர் இதுக்கு நம்ம சோறு போடாமல் ஊரில் இருக்கவங்களுக்குலாம் சோறு போட்டு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள். இது கூட நாங்களே வளர்க்கலாம், தானே வந்தது. அப்புறம் ஒருத்தர் வந்திருந்தார், எனக்கு முன்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தார். இது டாக்டர்கிட்ட அப்பா எனக்கு பேச போகிறதுக்கு முன்னாடி உட்காந்து வெளில உட்காந்து பேஷண்ட் இதில் உட்காந்துருப்போம் இல்லையா, அப்போ பேசிகிட்டு இருந்தார். அப்போ அவர் சொன்னார், என் வயசு இருக்கலாம் அவருக்கு, நான் பிராமின்னு, நான் வந்து ராம பக்தர் அப்படின்னு ஏதோ சொல்லிகிட்டு இருந்தார். அவர் வந்து ஸ்ட்ரீட்டில் வளர்ந்த பொண்ணு தான் அவங்க வீட்டில் வந்து குட்டி போட்டுச்சான். அதுக்கு மேலே ஃபுல்லாக வீடு மாதிரி கட்டியிருக்காராம். வெளியில் விட மாட்டாங்களாம், இன்ஃபெக்ஷன் ஆகிடுமா. அது வந்து என்ன சொல்கிறது, அது வந்து வெளி பூனை கூட சேர்ந்து இது வச்சுக்கூடாது, செக்ஸ் வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து வெளில விடாமல் வச்சுருக்கேன். இப்போ ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். கேட்குறதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. பிராமின்னு வர சொல்லிக்கிறாரு, அப்புறம் அந்த ராமர் பக்தர்னு சொல்லிக்கிறாரு. இது வந்து நம்ம வீட்டில் வளர்ந்த ஒரு பெண் குழந்தைய அதுக்கு ஒரு ஃபேமிலி பிளானிங் பண்ணி அதுக்கு வந்து இயற்கையோட இது நேச்சராக இருக்க வேண்டிய அதோடய செக்ஸு இதெல்லாம் கூட நம்ம வந்து பண்ண விடாமல் பண்ணால் எவ்வளோ பெரிய பாவங்க. அவர்கிட்டலாம் நம்ம ஆர்கியூ பண்ண முடியாது. கேட்டுட்டு பேசாமல் இருந்துட்டேன். என்னென்னா, ரொம்ப படித்தவங்களுக்குலாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. படிக்காதவங்ககிட்ட சொன்னால் அட்லீஸ்ட் ஏதோ சொன்னதாவது படித்தவங்க அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினச்சிக்குவாங்க. அதனால் ஒன்றும் சொல்ல முடியல. அப்படியா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு விட்டுட்டேன். கஷ்டமாக இருந்தது கேட்குறதுக்கு. அதுக்கு நீங்கள் அதை வெளில விட்டா அது எங்கேயோ எதையோ ரோட்டில் பிடிச்சி சாப்பிட்டா சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் என்ன தான் அது ஏசி ரூமில் வச்சு அதுக்கு நல்ல சாப்பாடு போட்டால் கூட அது ஜெயிலில் இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கும் பாருங்கள். எங்கள் ரோஸ் குட்டியை பாருங்கள், ஃப்ரீயாக சுற்றிட்டு வரும், சாப்பிட்ற நேரத்துக்கு வரும், சாப்பிடும், தூங்குகிற நேரத்தில் தூங்குவோம், இஷ்டம் இருந்தால் வீட்டில் இருக்கோம், இல்லாட்டி போயிடும். அதுதான் அதோட நேச்சர். நாங்கள் அப்படி தான் அதை வச்சுருக்கோம். வெளில விட்டு போய் வீட்டில் விடாதீங்கன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. அது சரியாக தப்பாங்கிறது எனக்கு அவ்வளோவா ஐடியா இல்லை. பட் அது வந்து ஹாப்பியாக இருக்குது. நம்மளால் ஒன்றும் தொந்தரவு இல்லை. கஷ்டம் கொடுக்காட்டியும் இப்போ நம்ம ஒருத்தருக்கு நல்லது செய்யாட்டியும் பரவாயில்ல, கஷ்டம் கொடுக்கக்கூடாது. அதனால் இதெல்லாம் அது எங்களால் அதுக்கு சந்தோஷம்தான். அதுக்கு ஒன்றும் கஷ்டம் எதுவும் சின்ன கஷ்டம் கூட நாங்கள் கொடுக்கறதில்ல. அப்படி தான் வச்சுக்கணும் மொழியாக அதை போட்டு ரொம்ப சாப்பாடெல்லாம் போட்டு ஜெயில் மாதிரி வீட்டுக்குள்ளே வச்சு அதோட இயற்கையாக அது இருக்க வேண்டிய ஃபீலிங்ஸ் எல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம யார் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.